வணக்கம் மக்களே. சரி, ஓகே. இந்த டைம் நான் மைக் போட்டேன், எதுவும் கிடைக்கல. ஆன்லைனில் பார்த்தேன், எதுவும் கரெக்டாக என்னோட பட்ஜெட்டுக்கும் அப்புறம் நல்ல ஒரு மைக்கு கிடைக்கல. அதனால தான் இப்போ ஃபோனில் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி லாங்லேருந்து வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இந்த புக் பண்ணி வருவீங்க. ஆனால் ஒரு அவசரத்தில் வரவங்க வந்து ஒரு தப்பு பண்ணுவாங்க. அன்ரிசோல்ல எடுத்து போய்க்கலாமே அப்படின்னு சொல்லி வருவாங்க. அதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த டைம் கரெக்டாக உஷாராயிட்டேன். ஏன்னா ஒரு டைம் தான் நான் அதை அனுபவிச்சேன். அதுக்கப்புறம் சரியாக அந்த கரெக்டாக தேறிட்டேன். ஆஃபீஸ் வந்து ஒரு 8 மணிக்கு முடியுது. ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி அங்கே ஸ்டேஷன் போயிட்டு ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் ஏறதுக்காக நின்றுருக்கேன். டிக்கெட் வந்து அப்போ எடுக்க முடியல. இந்த சம்பவம் சொல்கிறேன். இந்த டைமில் வந்து நான் சிரிப்பும் வந்துச்சு, அழுகையும் வந்துச்சு, ரெண்டும் கலந்து நான் நின்றுட்டு இருந்தேன். டிக்கெட் எடுக்கிற கவுண்டருக்கு போனால் இப்போது ட்ரெயின் வராது, ஏன்னா ட்ரெயின் கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்து ஒரு 2 ட்ரெயினோ 3 ட்ரெயினோ ஏதோ இருந்துச்சு. ஆனால் அதுவுமே வந்துட்டு 11:30 ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு. 12க்கு மேலே ஆயிடுச்சுன்னா அடுத்த நாளோட கணக்குக்கு போயிடும்ல, அதனால வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வாங்கிட்டு போனால் இன்னும் பிளாட்ஃபார்ம் எதுன்னு சொல்ல, வரும் ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருக்கேன், ஸ்க்ரீனில் காட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஸ்க்ரீனில் போய் பார்த்துட்டு நின்றுருக்கேன். அதில் காட்டவே இல்லை. ஒரு 1/2 hour 12 ஆகிறதுக்கு ஒரு 15 minutes இருக்கும். அப்போ தான் வந்துச்சு என்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்ட்டு. பிளாட்ஃபார்மில் போய் பார்த்துட்டு போய் நின்ட்டேன். ஒரு ட்ரெயின் ஒன்று வந்துச்சு பாருங்க. ஐயோ, அங்கே போய் என்ன ஆச்சுன்னா, ட்ரெயின் ஒன்று வருது. அது வந்து ஏதோ பீகார்லேருந்து ஏதோ வருமாட்டு இருக்குது தெரியல, ஆனால் அந்த மாதிரி தான் ஏதோ போட்டுருந்துச்சு ட்ரெயின் நேமே. பீகார்லேருந்து வருது. ஃபுல்லாக இந்திக்காரனு தான், ஃபுல்லாக வடக்கன்ஸ். குபு குபு குபுன்னு வரானுங்க. அந்த அலப்பறைகளில் பரிதாபங்களில் வரும்ல, பரிதாபங்களா அலப்பறையா, அதில் வர மாதிரி வரானுங்க. குபு குபு குபுன்னு வந்து நின்று இருக்கிறானுங்க. ஒரு அலங்கோலமாக இருக்கிற பேச்சுலர் ரூமை பார்த்தா எப்படி இருக்குமோ அதை விட மோசமாக இருக்குது. ஒருத்தன் என்னடா கீழே படுத்து காலத்துக்கு மேலே வச்சிருக்கான். அந்த பேக்கில் வைக்கிற இடம் இருக்குல்ல, அங்கே வச்சிருக்கான். ஒருத்தன் தொட்டிக்கிட்டு நடுவில் அந்த சாரி கட்டி படுப்பாங்கல்ல சின்ன குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி கட்டி படுத்துருக்கானுங்க. ஒரு இடமே இல்லை. அந்த ட்ரெயின்லேயே நாங்கள் ஏறின ஒரு அன்ரிசர்வ்டு 3 பெட்டி இருந்துச்சுன்னா, அந்த 3 பெட்டிலையுமே மொத்தமாகவே ஒரு 5-6 தமிழ் பசங்க தான் இருந்தாங்க. மற்ற எல்லாருமே வந்துட்டு இந்த இந்தியக்காரனுங்க தான். உள்ளேயும் நிற்க முடியல. ட்ரெயின் வந்து நின்னோடனே அடுத்த ட்ரெயின் இல்லை. ஏன்னா அடுத்த ட்ரெயின் வந்து ஒரு 3 மணி அந்த மாதிரி தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுருக்குறோம். சரியான கூட்டம், வேறு வழி இல்லை, அங்கே தான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏறிட்டு. ரொம்ப கூட்டம் இருக்கிற பஸ்ஸு, இந்த பஸ்ஸில் எல்லாம் தொங்கிட்டு போவானுங்க பார்த்துருக்கீங்களா, அந்த அளவுக்கு வந்துட்டு ட்ரெயினில் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி வேறு ஏதாவது ட்ரெயின் இருந்துச்சுன்னா அதில் கூட ஏறிடலாண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. ஆனால் அந்த மாதிரி ட்ரெயின் எதுவும் இல்லையாட்டு. அதனால தான் சரி இதுலேயே போயிடலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துட்டு ஹூடி போட்டிருந்தேன். அதை வச்சு மூக்கில் பொத்திட்டு தனுஷ் எப்படி பொத்தி போகாம பார்த்தீங்களா, கழுத்தில் துண்டு போட்டு அந்த மாதிரி உட்காந்து போக ஆரம்பிச்சிட்டேன். நான் எங்கே நின்றுருக்கேன்னா, இந்த பெட்டியிலேருந்தும் அடுத்த பெட்டிக்கு போடுற இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரெஸ்ட் ரூம் பக்கத்தில், அந்த கேட்டுக்கு பக்கத்தில், அங்கே தான் நிற்கிறேன். அங்கே தான் கொஞ்சமாச்சு இடம். பேகை கீழே வச்சுட்டு பேக் மேலே முடியல, ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தேன். ஒரு 6 hours 7 hours ஆகும் ஊருக்கு வரக்கு. பேக் மேலே உட்காந்துட்டேன். கால் வலிக்குதுன்னு சொல்லி உட்காந்துட்டேன். போறானுங்க, வரிசையாக போறானுங்க. ட்ரெயின்லேயே இந்த ஒரு பாத்ரூம் தான் இருக்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கிறானுங்க. என்னை தாண்டி போறானுங்க. ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு வரானுங்க. திரும்ப போறானுங்க, ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு வரானுங்க. இதுல லைன் வேற போட்டு நின்று இருக்கானுங்க. அந்த பக்கத்துலேருந்து வரானுங்க, இந்த பக்கத்துலேருந்து வரானுங்க. எனக்கு அப்படி எப்படா ஊருக்கு போவோம், இல்லை அப்படி கூச்சரலாமா அப்படின்லாம் தோணுச்சு. அப்படி ஒரு கொடுமையான இதை வந்து நாங்கள் அனுபவிச்சோம். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கும், நிறைய பேருக்கு வந்து நடந்திருக்குமா என்னன்னு தெரியல. இல்லைன்னா 3 மணிக்கு தான் ட்ரெயின். அது வரைக்கும் நான் அங்கே உட்காந்து என்ன பண்ணுறது, அதனால தான் நான் வந்து கிளம்பிட்டேன். இந்த ட்ரெயின் தான் இருக்குது, வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்தேன். போகும் போல தான் இருக்கும். ஏன்னா வந்திருக்கேன், இதுக்கு முன்னாடி அன்ரிசர்வ்லாம் வந்திருக்கேன். இந்த அளவுக்கு நான் வந்து பார்த்தது இல்லை. இடம் கிடைக்காம இருந்தாலுமே ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும், ஏறி போயிடலாம். ஆனால் இந்த அளவுக்கு இருக்கிறது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த மாதிரி வந்து அதான் ஃபஸ்ட் டைமே மாட்டிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணே தான் லேட்டாக தான் போனேன். ஆஃபீஸ் முடிஞ்சுமே சரி இருக்குன்னு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் லேட்டாக போனேன். போனது தப்பு, அவ்வளோ லேட்டாக போனது. சீக்கிரம் கிளம்பி போக வேண்டியதான்டா. நீ கிட்டத்தட்ட 7 மணி நேரம் இந்திக்காரங்க நினைக்கிறானுங்க. ஒருத்தன் என்னடானா இது எடுத்து இப்படிங்கிறான், ஒருத்தர் இப்படி கொட்டுறான், பாய் அப்படிங்கிறானுங்க. என்னடா பண்றீங்க? எனக்கு வந்து சிரிப்பும் வருது, ஒரு பக்கம் அழுகையும் வருது, ஒரு பக்கம் மனவேதனையாவும் இருக்கு. என்ன பண்றதே அப்படிங்கிறதே தெரியல. இடிக்கிறானுங்க, தள்ளுறானுங்க. அந்த பரிதாபங்களை வரும்ல, இன்னும் 12 பேர் வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்தானுங்க. இடமே கொடுக்கல எங்களுக்கு. கடைசி வரையுமே நான் ஊருக்கு வர வரையுமே இடம் கிடைக்கல. அதுக்கப்புறம் அப்பவே நான் நிறைய யோசிச்சுட்டு வந்தேன். என் மண்டைக்குள்ள இப்போ நின்றுருக்கேன். நான் வந்து எனக்கு வந்து நிறைய ஓடுது. ஐயோ இதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் பேரை பார்த்து வச்சுக்கோண்டா, இதுக்குள்ள வரக்கூடாதுடா, அடுத்து இந்த ட்ரெயினில் வரக்கூடாதுடா, பீகார்ல இருந்து எந்த சைடு எந்த ட்ரெயின் வந்தாலும் அதில் ஏறவே கூடாதுடா அப்படின்னு முடிவு எடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த பசங்களையும் சொல்லிட்டு இருந்தேன், தெரியாது ப்ரோ எனக்கு, அவனுங்களுக்கு தெரியலையாட்டு, அவங்களும் ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் வருவானு இருக்கு, அவனுங்களுக்கு தெரியல. நான் எப்படியும் வந்துட்டேன். அங்கிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியிருந்து ஏதோ தூக்கி வீசி ஒரு நல்ல இடத்துக்குள்ள விட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போதான்டா ஃப்ரீயா இருக்கு. அதுக்கப்புறமா உஷாராயிட்டேன். அதுக்கப்புறம் எந்த ட்ரெயின் ஏறினாலும் பார்த்து தான்டா ஏறணும். ஒரு கரெக்டாக ஒரு 2-3 ட்ரெயினோட டைம் வாயிரோல அது கரெக்டாக 2-3 ட்ரெயின் பார்த்து வச்சுட்டேன். அந்த ட்ரெயினில் தான்டா ஏறி ஆகணும், இது எந்த ட்ரெயினில் ஏறக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி நான் வர ட்ரெயினுக்கு, நான் போகிற டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 ட்ரெயின் பார்த்து வச்சுட்டேன். அதாவது சென்னையிலேருந்து கிளம்புது பார்த்தீங்களா, வேற எந்த ஊர்லேருந்து வராமல் சென்னையிலேருந்து டேரெக்டாக, சென்னையிலேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது, அந்த மாதிரி ட்ரெயினாக நான் பார்த்து வச்சுட்டேன்.
அதுக்கப்புறம் இனி இந்த தப்பு நடக்கவே நடக்காதுடா அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படிதான் இப்படி வந்துட்டு இருக்கிறேன். ஒரு 2 ஹவர்ஸுக்கு முன்னாடியே போய் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துடணும். என்ன பண்ண போகிறோம், சும்மா தான் உட்காந்து ஃபோன் தான் நோட போகிறோம், எங்கே போனாலும் முன்னாடியே போய் உட்காந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே போய் உட்காந்துட்டு ட்ரெயினோட டோர் கூட ஓப்பன் பண்ண மாட்டாங்க, அதுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துட்டு ட்ரெயின் டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போய் ஃபர்ஸ்டால அந்த உண்மையான ஒரு சந்தோஷம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சி எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையாக இருக்கட்டும், இல்லை போய் வெயிட் பண்ணுற இடமா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் போய் அந்த வெயிட்டிங் சேர்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை பார்த்தாலே கடுப்பாகும், அந்த மாதிரி இடமா இருக்கட்டும், எங்கே போய் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரியான ஒரு இடமா இருந்தாலும் அந்த இடத்துல யாருமே இல்லாமல் ஃபர்ஸ்டால நம்ம போய் உட்காந்தோம்னாலே நமக்கு அப்படி ராஜாவான மாதிரி ஒரு நினைப்பு வரும். ட்ரெயின்லேயே யாரும் இல்லை, டோர் ஓப்பன் பண்ணல, அங்கே 2-3 பேர் ட்ரெயினில் ஒர்க் பண்ணுறவங்க போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நான் ட்ரெயின் ஓப்பன் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு கேட்டேன். ஓப்பன் பண்ணிக்கப்பா அப்படின்ட்டானுங்க. அதுக்கப்புறம் நான் பாட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டேன். அந்த ட்ரெயின்லேயே நான் தான் ஃபர்ஸ்ட் ஏறி உட்காந்தேன். அப்போ தான்டா இருந்துச்சு கல்ல ஒரு திமிரு, நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவரே உட்காந்துட்டேன், இடம் கிடச்சிருச்சு நமக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதை வந்து நான் இன்னும் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வந்து சொல்ல முடியல, நான் என்ன கொடுமையாக அந்த ட்ரெயினில் அனுபவிச்சேன் அப்படின்னு. ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா, ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஏதோ ஒன்று நடக்குது. ஏதோ படத்தில் ட்விஸ்ட் நடக்கிற மாதிரி என்னென்னமோ நடந்துட்டே இருக்கு. என்னடா இது இப்படி இருக்குது ட்ரெயினில் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்தே போயிருக்கோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஒரு 7 மணி நேரம் எப்படா அது நான் டைம் பார்த்துட்டே இருக்கேன், டைம் ஆகுதான்னு பார்த்துட்டே இருக்கேன். ஆகவே இல்லைடா, போச்சு நம்ம வாழ்க்கை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு போ. சரி ஓகே, வந்துட்டேன், எப்படியோ வந்துட்டேன். வீடியோ வந்து ரொம்ப நாளாக எடுக்கணும்ட்டு இருந்தேன். ஒரு அவசரத்தில் வந்து அன்றைக்கி எடுத்துட்டேன். மைக்கும் வாங்காமல் ஒன்றும் வாங்காமல் நான் வாடி சும்மா ஃபோனை வச்சு எடுத்து போஸ்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே, அடுத்துட்டு போடணும்ல, போடாமல் இருக்கக்கூடாதுல்ல, சும்மா நம்ம போட்டு ஏதோ லூஸில் விடக்கூடாதுல்ல. அந்த மாதிரி தான் ஒரு டைம் ப்ராங்க் சேனல் ஒரு சேனல் அந்த மாதிரி தான் ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சு 4 வீடியோ போட்டோம். அப்புறம் நானாக காணாமல் போயிட்டோம். அந்த மாதிரி தான் இது ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் இதை எடுத்துகிட்டு இருக்கிறேன். என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு போக போக நம்மளுக்கு அப்படியே ஒவ்வொன்றா டெவலப் ஆயிடும். இப்போ தான் வந்திருக்கோம், அதுக்குள்ளே டெவலப் ஆயிரும். சரி ஓகே, நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது நிறைய வீடியோவில் ஆடியோ சரியா இல்லை, பேக்ரவுண்ட் சரியா இல்லை, எடிட் போட்டிருக்கிறியா அப்படின்னு கேட்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். எடுத்தோடனே எதுக்கு சரசன் எல்லாத்தையும் நம்ம திறமையெல்லாம் இறக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குவோம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு வீடியோக்கு ஒவ்வொன்றா இது பண்ணுவோம். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.